இப்பதான் 2 நாளைக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே அச்சய திருதின்னு ஒண்ணு வந்துச்சு. ஆமா. அச்சய திருதி என்றால் என்ன தெரியுமா? என்ன? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். கண்ணன் குசேலருக்கு நன்மை செய்த நாள், ஆதி சங்கரர் கனகதாரா சோத்திரம் பாடி பொன்மாழி பொறிந்த நாள், இப்படி நல்ல நாள். இங்க என்ன ஆகி போச்சு, தங்கம் வாங்கினா பெருமையா கோடீஸ்வரர் ஆயிடும்னு கிளப்பி விட்டாங்க. சொன்னாங்க. நான் கேட்கறேன், இதுக்கு முன்னால வருஷம் அச்சய திருதி வருது இல்ல? ஆமா. இதுக்கு முன்னால எல்லாரும் வாங்கிட்டானே இருப்பாங்க. இதுக்கு முன்னால நகை வாங்கினவங்க எல்லாம் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்களா? அப்ப எவ்வளவு ஏமாளித்தன இந்த மக்களை. தங்கத்துக்குள்ள பொருளாதாரத்தை வச்சு வாங்குறவனை கெட்டு போக, விக்கிறவன் உயர்ந்து போக. அப்படின்னா 33% இழப்பு இருக்கு. நல்லவனாக வாழ முடியல. மிக மிக நல்லவர்களாக ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெர்னாட்ஷா நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம். இயேசுநாதர் சிலுவையில் இருந்த இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லில கட்டி கடல்ல போட்டா மகேந்திர பல்லவன். ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லுலியவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி ஒத்தி மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்னும் சொல்லல. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், இத்தனையும் செய்வோம். மனிதன் மட்டும் செய்வோம் சாப்பிட வர்றதில்ல. மனிதனுக்கு வியர்வை துளிகள் சுரப்பி இருக்கு, விலங்குகளுக்கு அது இல்ல. அதனாலதான் நாய் வாயில இருந்தோ சிங்க வாயில இருந்தோ சல்வாயின்னு ஒண்ணு கொட்டிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா? அது முழுங்குனா கரியவோ என்னத்தையோ முழுகிக்கிட்டே இருக்கு, மெல்லாது. நமக்கு கடவாப்பல் இருக்கு, அதுகளுக்கெல்லாம் இல்ல. இத்தனை தத்துவங்கள் இருந்தும் நாம் ஏன் இப்படி மாறினோம் என்பதை யதார்த்தத்தோட பார்க்கணும். இங்க பாருங்க, அழகா பந்தய மாட்டு வண்டி வச்சிருக்காங்களா? சாரதி 2 பேர் ஓட்ட, 2 மாடு பூட்டி வேகமா போகுது. சீரா போய்கிட்டு இருந்தா நல்லபடியா போகும். வேகமா போகணும், இன்னொரு வண்டியை இடிச்சு தள்ளிட்டு போறாங்க. அதே ஆகி போச்சு இன்னைக்கு. நேர்மை இல்லையே அதுல? நான் பார்த்ததுல இருந்து பார்த்திருக்கேன் மாட்டு வண்டி பந்தயம். ஒரு வண்டி தொடாம வேகம் இருந்தா முந்தி செல்லு, அதை விடாம தள்ளி கீழே தள்ளுறது. அது என்ன நியாயம்? அது திறமை நினைச்சுக்கிறாங்க. அது திறமை நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இந்த மாட்டு வண்டிக்கு நம்ம உடம்புக்கு ஒரு தத்துவம் இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா. மாடு இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு. மாட்டுக்கு அறிவு இருக்கு, வண்டிக்கு அறிவு இல்ல. அது ஜட பொருள், இது அறிவு பொருள். ஆமா. இப்ப அறிவுள்ள மாடு அறிவில்லாத வண்டியில தானா போய் சேருமா? சேராது. சரி, அறிவில்லாத வண்டி அறிவு இருக்க மாட்டோட வந்து சேருமா? சேராது. இப்ப ரெண்டையும் சேர்க்கறதுக்கு யாரு வேணும்? அந்த மாட்டுக்கு வண்டிக்கு உரிமையாளர் வேணும். அவர் தான் வந்து மாட்டை கொண்டு வந்து வண்டியை பூட்டுறாரு. பூட்டிட்டா மாடு தானா போயிருமா? அவர் தான் ஓட்டணும். சரி, ஓட்டினா எங்க போகணுங்கிற விவரம் தெரிஞ்சு மாடு போய் நின்றுமா? தெரியாது. ஓட்டுறவருக்கு தான் தெரியும். சரி, போதும், இதுக்கு மேல என்னால போக முடியாது, இங்க அவுத்துரு மாடு சொல்ல முடியாது. அவருக்கு தான் தெரியும் அவுக்கணும், எங்க ஓட்டணும். அதுபோல அறிவில்லாத இந்த உடம்புல அறிவுள்ள ஆத்மாவாகிய ஆத்மாவை பூட்டி பரமாத்மா ஓட்டுகிறார். இந்த உடம்புல இருந்து அந்த ஆத்மாங்கிற காளைகளை எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு என்பதை உணர்ந்து யதார்த்த